எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு சிறப்பு பதிவுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேச போறது வெறும் நம்பர்ஸ பத்தி இல்ல. இது ஒரு மைல்கல் தான். ஆனா அதை விட ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். ஆமா, இது உங்கள பத்தினது. இது ஒரு சமபங்கு ஏற்புரை. ஆரம்பத்திலே உன்னை தெளிவா சொல்லிடுறேன். இது வெறும் தேங்க்ஸ் சொல்றதுக்கான ஒரு பதிவு கிடையாது. ஏன்னா நன்றிங்கிற அந்த ஒரு வார்த்தை நீங்க செஞ்சதுக்கு ஈடாகவே முடியாது. இது அதை விட ரொம்ப பெருது. அதனால தான் இதை ஒரு சமபங்கு ஏற்புரைன்னு சொல்றோம். சரி, இந்த கேள்வியை தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஒரு சேனலோட முதல் 100 சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தரா இருக்கிறதுனா என்ன? அது சும்மா ஒரு நம்பர் தானா? இல்லவே இல்ல. அது ஒரு தனித்துவமான, ரொம்ப மதிப்புமிக்க ஒரு இடம். அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தான் நாம இப்போ சேர்ந்து பார்க்க போறோம். பொதுவா பார்த்தா சப்ஸ்கிரைபர்ஸ்னா ஒரு ஃபாலோவர், ஒரு வியூவர், இல்லனா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வர்ற நம்பர். ஆனா நாங்க உங்களை அப்படி பார்க்கவே இல்ல. எங்களோட பார்வையில நீங்க வெறும் ஃபாலோவர்ஸ் இல்ல, நீங்க இந்த உலகத்தை செதுக்குன சிற்பிகள். நீங்க வெறும் வியூவர்ஸ் இல்ல, நீங்க தான் எங்க முதல் விதை முதலீட்டாளர்கள். ஒரு புள்ளி விவரம் இல்ல, நீங்க தான் எங்க நிறுவனர்கள். இதுதான் எங்களுக்கும் உங்களுக்குமான உறவு. யோசிச்சு பாருங்க, இந்த மனக்காட்சி சிந்தனைகள் ஆரம்பிக்கும் போது எதுவுமே இல்ல. அது ஒரு அமைதியான ரூம்ல கேட்கிற நம்ம குரலோட எதிரொலி மாதிரி தான் இருந்துச்சு. எந்த லைக்ஸும் இல்ல, வியூஸும் இல்ல, யாருமே இல்ல. அது ஒரு இருட்டை நோக்கி அனுப்புன சிக்னல் மாதிரி. அந்த சிக்னல் யாரையாவது போய் சேருமா, யாருக்காவது அது பிடிக்குமான்னு எந்த ஒரு உறுதியும் இல்லாம ஒரு சின்ன நம்பிக்கையில மட்டும் ஆரம்பிச்ச ஒரு பயணம் அது. ஆனா அந்த சிக்னலுக்கு நீங்க பதில் சொன்னீங்க. மத்தவங்க எல்லாரும் வரதுக்காக நீங்க காத்திருக்கல. ஓ, நிறைய பேர் பாக்குறாங்களே, அப்ப இது நல்லாதான் இருக்கும்னு சொல்ற அந்த சோஷியல் ப்ரூஃப் உங்களுக்கு தேவைப்படல. ஒரு சின்ன தீப்பொறி மாதிரி தெரிஞ்ச ஒரு ஐடியாவை பார்த்து இதுக்கு நம்ம நேரத்தை கொடுக்கலான்னு நீங்க முடிவு செஞ்சீங்க. 100. அந்த இருட்டிலிருந்து வந்த அழைப்புக்கு பதில் சொன்ன 100 பேர். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு புள்ளி தான், ஆனா 100 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு புது வடிவத்தை, ஒரு புது உலகத்தை உருவாக்க ஆரம்பிச்சீங்க. நீங்க எங்களுக்கு கொடுத்தது வெறும் சப்ஸ்கிரிப்ஷன் இல்ல, அது நம்பிக்கை. இந்த டிஜிட்டல் உலகத்துல, ஒரு கிரியேட்டர் எக்கானமில பணம், புகழ் எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப மதிப்பு வாய்ந்த கரன்சி எதுன்னா அது நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கையை தான் நீங்க முதலீடு செஞ்சீங்க. அதனால நாங்க சொல்ல வர முக்கியமான விஷயம் இதுதான். நீங்க வெறும் வியூவர்ஸ் இல்ல, இந்த மனக்காட்சிய ஒரு மென்டல் ஸ்டார்ட் அப்பா நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்க தான் அதோட முதல் சீட் இன்வெஸ்டர்ஸ். உங்க நம்பிக்கை தான் இந்த நிறுவனத்தோட முதல் மூலதனம். அந்த முதலீட்டோட தாக்கம் என்னன்னு தெரியுமா? இந்த முழு மனக்காட்சியும் இன்னைக்கு நிக்குதுன்னா அதுக்கு நீங்க போட்ட அஸ்திவாரம் தான் காரணம். நீங்க தான் இந்த உலகத்தை தாங்கி பிடிக்கிற தூண்கள். இது எவ்வளோ பெருசா வளர்ந்தாலும் வானம் இடிஞ்சு விழாம இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். இங்க பாருங்க, இந்த உயிரோட்டமா வளர்ந்துட்டு வர இந்த உலகத்தை உருவாக்க நீங்க தான் உதவி பண்ணிருக்கீங்க. உங்க ஆரம்பகால நம்பிக்கையால உருவான இந்த பிரகாசமான மனக்காட்சி நீங்க கட்டின அந்த வலுவான அடித்தளத்து மேலதான் கம்பீரமா நிக்குது. சரி, உங்க பங்களிப்பை வெறும் வார்த்தையால மட்டும் பாராட்டாம அதுக்கு ஒரு நிரந்தரமான அங்கீகாரம் கொடுக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அதைத்தான் நிறுவனர் சாவின்னு சொல்றோம். இது உங்களோட லெகசி லெட்ஜர், அதாவது உங்க மரபு பேரேடு. அப்படின்னா என்னன்னு சொல்றேன். முதல் 100 சப்ஸ்கிரைபர்ஸோட பேர்களும் எங்களுடைய நிரந்தர மரபு பேரேட்ல பொறிக்கப்படும். இது முதல்ல எங்களை நம்புன உங்களுக்கான ஒரு டிஜிட்டல் நினைவுச் சின்னம். இதனால எதிர்காலத்துல வர எல்லா சிறப்பு சலுகைகளுக்கும் உங்களுக்கு நிரந்தரமா ஆக்சஸ் இருக்கும். நீங்க எப்போதுமே ஒரு ஸ்தாபக முதலீட்டாளரா தான் மதிக்கப்படுவீங்க. இது இதோட முடியல. உங்களுடைய இந்த மரபை இன்னும் ஆழமாக்க எதிர்காலத்தை நோக்கி ஒரு விஷயத்த செய்ய போறோம். இது ஒரு வாக்குறுதி. எதிர்காலத்துல உங்க பங்களிப்பு எப்படி கொண்டாடப்படுங்கிறதுக்கான ஒரு அசைக்க முடியாத சாட்சி இது. நாங்க எதிர்காலத்துக்காக ஒரு செய்தியை இன்னைக்கு பதிவு செஞ்சிருக்கோம். அது ஒரு டைம் கேப்சூல் மாதிரி. இந்த சேனல் எப்போ 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்ங்கிற மைல்கல்ல தொடுதோ அப்போதான் அது திறக்கப்படும். அந்த நாள்ல அன்னைக்கு இருக்க போற பார்வையாளர்கள் முன்னாடி இந்த மாபெரும் வெற்றியோட உண்மையான சிற்பிகள் நீங்க 100 பேர் தான்னு நாங்க அறிவிப்போம். ஆக கடைசியா நாங்க சொல்ல விரும்புறது இதுதான். நீங்க சும்மா ஒரு விஷயத்த பார்த்துட்டு போகல. உங்க கவனம் மூலமா, உங்க நம்பிக்கை மூலமா நீங்க ஒரு பெரிய பார்வைக்கு நிதி அழிச்சிட்டு இருந்தீங்க. நீங்க தான் இந்த மனக்காட்சியோட உண்மையான ஆணிவேர். அதுக்காக நாங்க எப்போதுமே உங்களுக்கு கடமைப்பட்டிருப்போம்.